ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த சேனல் எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான வித்தியாசமான ரோட்டுக்கடை தக்காளி சட்னி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ எல்லாமே அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த ரெசிபிக்குள்ள ஒரு சூப்பரான டிப்ஸ் ஒன்று இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். மதுரையில் நைட்டு எந்த டைமில் போனாலுமே சாப்பாடு எல்லா சாப்பாடுமே கிடைக்குங்க. எந்த சாப்பாடு கிடைக்காதுன்னே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பாடு. இப்போ வந்துட்டு இந்த சட்னி செய்கிறதுக்கு 3 தக்காளியை வேக போட்டிருக்கோங்க. தண்ணியில் நல்லா வெந்துட்டு தோல் உரிகிற அளவுக்கு வேகணுங்க. இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. நம்ம நார்மலாக தக்காளி சட்னிக்கு புளி சேர்க்க மாட்டோம், ஆனால் இந்த சட்னிக்கு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு 5 பூண்டு பட்டை தோல் உரித்து இதோடு சேர்த்துக்கலாங்க. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்த பின்னாடி தோல் உரிச்சிட்டு தக்காளியை இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு வந்துட்டு பொரிய விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இது எல்லாமே நம்ம வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கடுகு பொரிஞ்சு தனியாக எடுத்து வச்சாச்சு ஒரு பாத்திரத்தில். இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. நம்ம நார்மலாக எப்போவும் செய்கிற சட்னி மாதிரி கிடையாது, இது வேறு மாதிரி. இப்போ வந்துட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக செவந்து வரதொட்டியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக நம்ம வந்துட்டு சீரகம் சேர்க்க போகிறோம். லாஸ்ட்டில் தான் சேர்த்தாச்சு. செவந்து வந்த பின்னாடி தாங்க சேர்க்கணும். இப்போ பாருங்கள், ஒரு உரலில் வந்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு உரலில் பவுடர் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இது வந்து 1-2 தாங்க அரைக்கணும். இந்த மாதிரி திருகுனீங்கனாலே அது பவுடர் ஆயிருங்க. இந்த சட்னி வந்துட்டு இட்லி, தோசை எல்லாத்தையுமே சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ராவலுக்கு வந்துட்டு நம்ம இந்த சட்னி வந்துட்டு செஞ்சு கொண்டுட்டு போகலாம், கெட்டு போகாது. குறைஞ்சது ஒரு 3 நாளைக்குனாலும் இந்த சட்னி வந்து கெட்டு போகாதுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமே வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன். இந்த சட்னிக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ அந்த அரைச்சி வச்ச தக்காளி, பூண்டு, புளி இதை 3ஐயும் இதை ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். மிளகாய் வத்தல் நம்ம சேர்க்காதனால இதில் வந்துட்டு மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வருங்க, ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேகணுங்க. இப்போ உப்பு போட்டாச்சு சட்னிக்கு தேவையான அளவுக்கு. நான் ஒரு ரெசிபி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, டிப்ஸு. அது என்னென்னா, நம்ம தக்காளியை நம்ம பொதுவாக நறுக்கும் போது அப்படியே தண்ணியாக ஒழுகும். அந்த மாதிரி ஒழுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம எடுத்து நறுக்கணும்னா நம்ம போட்டபடிக்கு அப்படியே தண்ணியே ஒழுகாதுங்க. அப்படியே நம்ம வேணுன்ற ஷேப்பில் நறுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு தூள் பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் சேர்த்தாச்சுங்க. அந்த உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம் இது எல்லாமே சேர்த்தாச்சு. மூடி வச்சிடலாம். வெளியே வந்து தெரிச்சுக்கிட்டே இருக்குங்க, அதனால் வந்துட்டு மூடி வச்சுக்கலாம். அதை இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு டெய்லி ஒரு தக்காளி வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னாக்க பச்சையாக ஸ்கின்லாம் வந்துட்டு நல்ல ஒரு கலர் ஷைனிங் கொடுக்குங்க. ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.